சிறப்பான நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற என் போற்றுதலுக்குரிய 30 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் தான் எடுத்து வைத்த காரியத்தை நிறைவேற்றி இன்று உங்கள் நெஞ்சங்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்தின் பொதுச் செயலாளர் என் அன்பிற்கினிய அண்ணன் உஸ் ஆனந்த் அவர்களே, அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் சந்திக்கின்ற போதே அவர் சொன்னார், நாம் இருவரும் இரு கண்களாக இருந்து பணியாற்றுவோம் என்று சொன்னார். எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், ஒரு கண் வைத்திருக்கின்றவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இரு கண்ணோடு நாங்கள் தேர்தல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்வேன் என்று நான் நினைக்கிறேன். இதை சொல்வதற்கு காரணம், ஒரு இயக்கத்திலே என்னை இணைத்துக் கொள்வ போது அங்கே எப்படி வரவேற்பது என்பதை நான் அறிவேன். உங்களிடத்தை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. எதிர்கால தமிழகத்தை ஆளப் போகிற, மக்கள் சக்தி வாய்ந்த மக்களால் உருவாக்கப் போகிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், நான் அவரை சந்திக்கின்ற போது நான் வியந்து போனேன். ஏன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனிதநேயம் மிக்கவராக என்னை அரவணைத்தார். அவரை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு வியப்பு தந்தது. எல்லோரும் சொன்னார்கள், அவரிடத்திலே எப்படி செங்கோட்டையில் சென்றார் என்று சொன்னார்கள். என்னை அரவணைக்கிற போது ஒரு குடும்பத்தின் சகோதராக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை காணுகின்ற போது உண்மையிலேயே அதற்கு கோடான கோடி நன்றி வழக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டு கால வரலாற்றில் யாரை நான் உருவாக்கினேனே, யாரை இந்த இயக்கத்திலே கழகத்தின் பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்று கருதுகிற போது ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கக்கூட தகுதியில் என்று நீக்கப்பட்டவன் நான். ஆகவே அந்த கருத்தை நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் என்ன மனநிலை இருக்கிறது என்பதற்காக. நான் குறிப்பிடுகிற போது புரட்சித் தலைவர் 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர், 72 இயக்கத்தை காணுகிற போது 75 பொதுக்குழு நடத்துவதற்கு என்னைத்தான் முழுமையாக பயன்படுத்தினார்கள். நீ சரியான ஆள், அதை செய்து முடியுங்கள் என்று சொன்னார். முடித்தேன். புரட்சித் தலைவர் பாராட்டுவதை பெற்றேன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மாவோடு நான் பயணங்களை மேற்கொண்டேன். அவர் 5 முறை முதலமைச்சர். அவர் சொன்ன வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள். எமையுமே தன் தலையின் மீது நகர்ந்து வந்து விழுங்கள் என்றாலும் சறுக்காமல் விழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், நாளை அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தூய்மையான ஒரு தலைமை உருவாக்குவதற்கு, 2 இயக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய இயக்கத்தை கொண்டு வருவதற்கு மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற, எல்லோராலும் 2 சகோதரர்கள் அழைக்கப்படுகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆட்சிபலத்தில் அவர்தான் இலட்சியமாக இருக்கிறார். எல்லோரும் சொன்னார்கள், நினைத்தார்கள், புரட்சித் தலைவர் ஆட்சியை முதல் கட்சியை கொண்டு வருகிறவர்கள் சொன்னார்கள், இது 100 நாட்கள் கூட இந்த கட்சி இருக்காது என்றார். ஆனால் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது மீண்டும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், அதே நிலைதான் அம்மாவும் செய்து காட்டினார். அதே நிலை எதிர்காலத்தில் உருவாகப் போகிறது. எந்த சக்தியாலும் தமிழகத்திலே இவர் ஆட்சி விடத்தை அவரை தடுக்க இயலாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால், மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறது, புதரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில், நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, கேரளாவை சென்றாலும் சொல்கிறார்கள், ஆந்திராவுக்கு சென்றாலும், கர்நாடகத்துக்கு சென்றாலும், வேறு மாநிலத்திற்கு சென்றாலும் கூட இவருடைய ஆற்றலின் தொலைநோக்கு பார்வையும் எண்ணி பார்க்கிறார்கள். ஏன் என்று சொன்னால்,
ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய், ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய். எனக்கு தேவையில்லை. மக்கள் சேவை செய்வதற்கு ஒரு ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய் எனக்கு வந்தாலும் மக்கள் சேவை தான் எனக்கு முக்கியம் என்று களத்தில் இறங்கி இருக்கலாம்.